ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு gai3 கிச்சன் கார்னர். சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கூழ் ரெசிபி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே எப்படி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கூழ் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப் அளவு அரிசியை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 20-30 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற விட்டுடலாம். நேரத்து இருக்கிற அளவு வந்து 10 பேர் அளவுக்கு தாராளமாக கூழ் குடிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து நேற்று மீந்து போயிருக்கிற அரிசி, அதாவது சமைச்சிருக்கிற அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதத்தை வந்து இதிலே சேர்த்து கூட நீங்கள் கூழ் வந்து செய்யலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போது அரிசி வந்து நமக்கு ஒரு அரை வேக்காடாக வந்து நல்லா வெந்திருந்தாலே போதும். ஃபுல்லாக வந்து வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாதி வெந்திருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து கம்மியாக இருக்குது, அதே சமயம் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ராகி மாவு வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 400 கிராம் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வந்து நீங்கள் அப்படியே போட்டுட்டு விட்டுடலாம், கலரெல்லாம் வேண்டாம். அப்படியே கொட்டி நீங்கள் விட்டுட்டாலே போதும். இந்த டைமில் வந்து ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கிளறதுக்காக ஒரு குச்சி வந்து நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் உட்டன் ஸ்டிக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் நமக்கு நல்லா வேகணும். மாவு வந்து நமக்கு நல்லா வந்து வெந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது அது பச்சையாக தெரியாது, குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராகி மாவு வந்து நல்லா ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூட்லேயே வந்து நீங்கள் இது மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டான அளவில் இருக்கும். மாவு வந்து பவுடராக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வந்து துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து எங்குமே பவுடராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணியை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண இருக்கும். நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. அது சூடாக இருக்கும் போது நீங்கள் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு இது வந்து ஆறிடுச்சு. இதுவே நீங்கள் வந்து களி செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்திங்கனாலும் நம்ம களி ரெடி ஆகிடும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அப்போவே வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம கூழ் பண்ண போடுறதால நான் கடைசியாக தான் வந்து இதில் உப்பு சேர்க்க போகிறேன். நான் இதில் இப்போது 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கை யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியாது. நடுவில் கட்டியே இல்லாத மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 2 கிளாஸ் தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 கரண்டி அளவு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராகவே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து இதிலே வெங்காயம் கூட போட்டு சாப்பிடுவாங்க, சின்ன வெங்காயம். நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்மளோட சூப்பரான கூழ் ரெடி ஆகிடுச்சு. சம்மரில் டெய்லி நீங்கள் இது டெய்லி குடித்தாலும் நல்லது, இல்லை வீக்லி ஒரு 4 முறை குடித்தாலும் ரொம்பவே நல்லது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.